தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே முதல்ல நடிகராக அறிமுகமாகி ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அரசியல்ல களமிறங்குவது வழக்கமாக வச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் இதற்கு முந்தைய இருந்த பல அரசியல் தலைவர்கள் உருவானாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது கலைஞர் அவர்களுடைய மகனான மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்துட்டு இருக்காரு. ஸோ அடுத்த எலெக்ஷன் அடுத்த வருடம் வருது. இதற்கு நிறைய போட்டி இருக்கும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கூட அரசியல களமிறங்கி இருக்காரு. ஆகையால கண்டிப்பாக போட்டி சாதாரணமாக இருக்காது அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் அரசியல் பற்றி சில கேள்விகளுமே கேட்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு நடிகர் அரசியலுக்கு சென்று விட்டால் இரண்டிலுமே இருப்பது சரியா, இல்ல அரசியல் அப்படின்னா அதுல மட்டுமே தன்னுடைய கவனத்தை செலுத்துவது சரியா அப்படின்ற கேள்விக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் என்றால் அது வேறு, சினிமா என்றால் அது வேறு. சோ அரசியல் அப்படின்னு நீங்க அதுல களமிறங்கி விட்டால் சினிமாவை விட வேண்டிதான் ஆக வேண்டும். ஆகையால இரண்டிலுமே இருப்பது ஒரு தவறான விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சோ தளபதி விஜய் அவர்கள் கூட தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படப்பிடிப்புல இருந்துட்டு இருக்காரு. இந்த படத்தோடு இவர் சினிமாவை விட்டுவிட்டு முழுமையாக அரசியல்ல களமிறங்க இருக்காரு. ஆனால் தற்போது தமிழகத்துடைய துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் சினிமா ஆகிய ரெண்டுத்திலுமே இருந்துட்டு இருக்காரு. இவருடைய ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தான் தற்போது பல படங்களை வாங்கி விநியோகம் செய்து தமிழகம் முழுக்கவே ரிலீஸ் பண்றாங்க. ஆகையால உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தாக்கி தான் சூப்பர் ஸ்டார் இப்படி பேசியிருக்காரா அப்படின்னு ஒரு டாக்குமே சோஷியல் மீடியாக்கள்ல போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.